வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் இயரில் வரக்கூடிய பேப்பர் கிராஃப் தியரி. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஹெமில்டோனியன், அதில் வர ஹெமில்டன் சைக்கிள், ஹெமில்டன் பாத், அதில் தியரம், லெம்மா, அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இதில் க்ளோஷர் ஆஃப் எ கிராஃப் எப்படி கண்டுபிடிக்குது. க்ளோஷர் ஆஃப் எ கிராஃப் என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த க்ளோஷர் ஆஃப் எ கிராஃப் ஜி இஸ் எ கிராஃப் அப்டைன்டு ஃப்ரம் ஜி. ஸோ ஜின்ற கிராஃபில் தான் அந்த க்ளோஷர் ஆஃப் கிராஃப் கொண்டு வரோம் பை ரிகர்சிவ்லி ஜாயிங் த பேர் ஆஃப் நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ரிகர்சிவ்லி ஜாயினிங் பேர் ஆஃப் நான் adjacent vertices whose degree sum is at least, அதனுடைய டிகிரி எல்லாம் அட்லீஸ்ட் மினிமம் என்னவாக இருக்குன்னா மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, மியூ அப்படி இருக்கும். அதோட டிகிரியுடைய சம் அண்ட் த க்ளோஷர் இஸ் டினோட்டட் பை சி ஆஃப் ஜி. பாருங்கள், தட் இஸ் எ க்ளோஷர் ஆஃப் கிராஃப் ஜி. இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் பாருங்கள். க்ளோஷர் ஆஃப் கிராஃப் ஜி, சி ஆஃப் ஜின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதுதான் நம்மளுக்கு ஜி. ஸோ பை டெஃபினேஷன் என்னது, நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸை ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயினிங் பேர் ஆஃப் நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். நான் அட்ஜசன்ட் வெர்டிசன்னா எது வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இல்லாத வெர்டிசஸ் அப்படி சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த கிராஃபில் இருந்து நம்ம இன்னொரு கிராஃப் கொண்டு வர முடியும். பாருங்கள், இது ஆல்ரெடி இந்த கிராஃபில் தான் இருக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸும் என்னது, நான் அட்ஜசன்ட். இது ரெண்டுக்கு நடுவில் என்ன இல்லை, லிங்க் இல்லை. அப்போது திஸ் நான் அட்ஜசன்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஜாயின் பண்ணுறேன். நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் கரெக்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் திஸ் கிராஃப், அதான் ரிகர்சிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃப்ரம் திஸ் கிராஃப், ஸோ இப்போ நான் அட்ஜசன்ட் இதை பேரை ஜாயின் பண்ணிட்டோம். நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸை இந்த கிராஃபில் இந்த கிராஃபு. ஸோ இதில் பார்த்தாலே கிளியராக இருக்குது, இந்த வெர்டெக்ஸும் நான் அட்ஜசன்ட். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ரிகர்சிவ்லாக பண்ணிகிட்டே வரணும். அது மாதிரி பண்ணிகிட்டே வரப்போ கவனிங்க. ஸோ இதில் ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வச்சு இந்த கிராஃப் கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வச்சு அந்த ரெண்டு வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணி ஒரு கிராஃப் கொண்டு வந்தோம். திரும்ப ரிகர்சிவ்ல இப்போ இந்த கிராஃபில் நம்ம முடிச்சிடலாமா. தட் இஸ் க்ளோஷர் ஆஃப் ஜி. இப்போது இதுவும் நான் அட்ஜசன்ட். ஸோ இதை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இதில் நம்ம போடலாம், பட் இதுலேயே நம்ம முடிச்சிடலாம். வேறு என்ன நான் அட்ஜசன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டெக்ஸும் நான் அட்ஜசன்ட். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இல்லைங்களா. இந்த வெர்டெக்ஸும் நான் அட்ஜசன்ட். ஸோ அந்த வெர்டெக்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் லைக் தட். இந்த வெர்டெக்ஸ் என்ன இருக்குது, நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ். ஸோ இதை ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ இது எந்த ரெண்டு வெர்டெக்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். இதோ இந்த வெர்டெக்ஸ் நான் அட்ஜசன்ட். ஸோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதில் எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 5 வெர்டெக்ஸ் கரெக்டுங்களா. பாருங்கள், 1 2 3 4 6 வெர்டெக்ஸ் இருக்குது. 6 வெர்டெக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எவ்வளோ இருக்குது, 6. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஊஸ் டிகிரி சம் இஸ் அட்லீஸ்ட், அந்த டிகிரியினுடைய சம் வந்து அட்லீஸ்ட் என்னவாக இருக்கும், 6ஆக இருக்கும்ன்றாங்க. பாருங்கள், இப்போது இது இந்த வெர்டெக்ஸுடைய டிகிரி எடுத்துட்டாலே 1 2 3 4 5 இருக்குது. அப்போ அதனுடைய சம் ஆஃப் டிகிரி என்ன வரும், 6க்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதுதான் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, க்ளோஷர் ஆஃப் எ கிராஃப். ஒரு கிராஃபுக்கு க்ளோஷர் கண்டுபிடிக்கணும்னா நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நெக்ஸ்ட் கிராஃபில் தட் இஸ் ஃபைனலி ரிகர்சிவ்ல நம்ம இதை கொண்டு வரலாம். ஸோ திஸ் இஸ் அ க்ளோஷர் ஆஃப் எ கிராஃப். இப்போ க்ளோஷர் ஆஃப் கிராஃப் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெம்மா வருது. ஈஸியாக ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்கள்.
இப்போ வெல் டிஃபைன் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னா, சப்போஸ் G1 அண்ட் G2 ஆர் டூ கிராஃப்ஸ், ரெண்டு கிராஃப் G1 G2ன்றது ரெண்டு கிராஃபை அப்டைன்டு ஃப்ரம் G, அந்த ஜின்ற கிராஃபில் தான் G1 G2 கொண்டு வரும். எப்படி? இப்போ நம்ம பார்த்தோம்ல டெஃபினேஷன், பை ரிகர்சிவ்லி ஜாயினிங் பேர்ஸ் ஆஃப் நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ். நான் அட்ஜசன்ட் அதாவது ரிகர்சிவ்லியா இந்த மாதிரி ப்ராசஸை பண்ணிகிட்டே வரும். அந்த மாதிரி ரெண்டு கிராஃப் கிடைக்குது. லைக் தட் G1 G2. ஆக்சுவலாக G1 G2 ரெண்டு கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்து ரிகர்சிவ்லியா நான் அட்ஜசன்ட் பேர்ஸ் ஜாயின் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு கிராஃப் தான் கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், G1 G2ன்ற மாதிரி ரெண்டு கிராஃப் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஃப்ரம் ஜியிலேருந்து. அப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், G1 = G2 ப்ரூஃப் பண்ணிட்டா திஸ் C of G, தட் இஸ் க்ளோஷர் ஆஃப் கிராஃப் G இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. அப்போது லெட் E1 E2 EM இதெல்லாம் வந்து எட்ஜஸ், M எட்ஜஸ் இருக்குது இதில் G1ல, F1 F2 அண்ட் ஸோ ஆன் Fn இது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் எட்ஜஸ். இது இதில் இருக்குது, G2வில் இருக்குது. கரெக்டுங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் எட்ஜஸ் அண்ட் ஆடிங் டு G. இதெல்லாம் இந்த எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ண தான் எனக்கு G1ன்ற கிராஃப் கிடைக்கிது. ஏன்னா இங்கே நம்ம எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி Gலேருந்து G1 கிராஃப், இந்த மாதிரி எட்ஜஸ் E1 E2 எட்ஜஸ். G2ன்ற கிராஃப் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா F1 F2 Fn இந்த மாதிரி எட்ஜஸை Gன்ற கிராஃபோட ஆட் பண்ணுறதுனால G2 கிடைக்குது. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், G1 = G2 இஃப் இந்த எட்ஜ் K+1, இதில் ஏதோ ஒரு எட்ஜ் K+1 நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு எட்ஜு. அது G1ல் இருக்குது, கிராஃப் 1ல் இருக்குது G1. பட் நாட் அன் எட்ஜ் ஆஃப் G2. அது என்னன்னு எடுத்துக்கிறோம், அந்த எட்ஜு வந்து G2ல் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, கரெக்டுங்களா? ஸோ பை சாய்ஸ் ஆஃப் எட்ஜு K+1 தட் இஸ் UVன்ற எட்ஜு ஃபஸ்ட்டு எட்ஜாக எடுத்துக்கிறோம் G1ல். அது நாட் அன் எட்ஜ் ஆஃப் G2. நெக்ஸ்ட் ஹெச்ன்றது நம்ம ஒரு கிராஃப் செட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா ஜின்ற கிராஃபோட நம்ம எதை ஆட் பண்ணிக்கிறோம், E1 E2 E3 EK வரையும். அப்போ EK+1ன்ற எட்ஜு தான் பார்த்திங்கன்னா G1ல் இருக்கும், G2வில் இருக்காது. அப்படி தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம அதை மாதிரி தானே எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். EK+1 தான் ஃபஸ்ட்டு எட்ஜு, அது வந்து G1ல் இருக்கும். பட் நாட் இன் எட்ஜ் ஆஃப் G2வில் இருக்காது அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஹெச்ன்றதை நான் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் ஜின்ற கிராஃபோட E1 E2 அப் டு EK வரைக்கும் ஹெச்சில் இருக்கிற மாதிரி பை டெஃபினேஷன் ஆஃப் G1. கரெக்டுங்களா? அப்போது திஸ் ரிசல்ட் ஹோல்டு தட் இஸ் டிகிரி ஆஃப் U அண்ட் இது ரெண்டும் நான் அட்ஜசன்ட் வெர்டிசஸ் UV. இந்த ப்ரீவியஸ் தியரம் லெம்மாவில் பார்த்துருக்கோம். விச் இஸ் greater or equal to mu அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வெல் நோன் பை த ஈக்குவேஷன் நம்பர் 1. சப்போஸ் H வந்து சப்கிராஃபாக இருந்தால் G2னுடைய சப்கிராஃப். இப்போ G2 நம்ம எப்படி தான் அந்த க்ளோஷர் கான்செப்ட் ரிகர்சிவ்லி நான் அட்ஜசன்ட் பேர் ஆஃப் வெர்டிசஸ் ஜாயின் பண்ணிட்டே வந்து தான் அந்த F1 F2 இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல, F1 F2 இந்த எட்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம எதை கொண்டு வந்திருக்கோம், G2ன்ற கிராஃப். சப்போஸ் பை சாய்ஸ் ஆஃப், அதாவது நம்ம அந்த எட்ஜ் சூஸ் பண்ணால EK+1 G1ல் இருக்கும் ஆனால் G2வில் இருக்காதுன்னு, அந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த ஹெச்ன்ற கிராஃப்ன்றது எதனுடைய சப்கிராஃபாக வரும், G2னுடைய சப்கிராஃபாக வரும். ஸோ தர்ஃபோர் இந்த G2வில் இருக்கிற அந்த UNV நான் அட்ஜசன்ட் தான். ஸோ அதனுடைய டிகிரினுடைய சம்மேஷன் விச் இஸ் greater or equal to mu, which is a contradiction because UNV are non-adjacent in G2. கரெக்டுங்களா? நான் அட்ஜசன்ட் இன் G2. ஏன்னா நான் அட்ஜசன்ட் இதை தானே நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரோம். பட் இதுக்கு என்னவா வருது, நம்மளுக்கு கான்ட்ரடக்ஷனாக வருது. ஈச் எட்ஜ் ஆஃப் G1 இது எதுனால கான்ட்ரடக்ஷனாக வந்ததுன்னா நம்ம எட்ஜு வந்து G1ல் இருக்குது ஆனால் நாட் இன் G2ன்னு எடுத்தனால வர கான்ட்ரடக்ஷன். ஸோ அப்போ ஈச் எட்ஜ் எப்படி இருக்கும், G1ல் இருந்தால் அது கண்டிப்பாக G2வில் இருக்கும். அதே சிமிலர்லி நம்ம என்ன கொண்டு வரலான்னா ஈச் எட்ஜ் இன் G2ன்னா அதை G1ல் இருக்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் G1 = G2. ஸோ தேர்ஃபோர் C of G தட் இஸ் க்ளோஷர் ஆஃப் G இஸ் என்ன ஆகிடுதுன்னா வெல் டிஃபைன்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரூஃபை கொண்டு வரோம்.
கரெக்டுங்களா? அதாவது க்ளோஸ் ஆஃப் ஜியிலேருந்து ஒரு கிராஃப் மட்டும்தான் நம்மளால் கொண்டு வரும். ஸோ நம்ம சப்போஸ் G1 G2ன்னு எடுத்துகிட்டு வந்து, அதாவது ரெண்டுமே நான் அட்ஜசன்ட் வெர்டெக்ஸை ஜாயின் பண்ண மாதிரி கொண்டு வரது தான் G1 G2. ஃபைனலாக நம்ம க்ளோஸ் ஆஃப் ஜி இஸ் வெல் டிஃபைன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த எட்ஜ் எடுத்தாலும் G1ல் அது G2லையும் இருக்குன்னு சொல்லிடுறோம். எந்த எட்ஜ் G2 எடுத்தாலும் அது G1ல் இருக்குன்னு சொல்கிறோம். இட் இஸ் நத்திங் பட் என்னது நம்மளுக்கு G1 = G2. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன்? க்ளோஸ் ஆஃப் ஜி இஸ் வெல் டிஃபைன்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி. நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங்